12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 12th ஸ்டாண்டர்டுக்கு ஆரம்பத்தில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், முக்கியமான கொஸ்டின் பேப்பர்ஸ், டீச்சர்ஸுக்கு தகுந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கனிமேக்ஸ் நோட்ஸ் ஆஃப் லெசன் போர்ட்டலுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அப்படியே நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த வீக்கு ப்ரீவியஸ் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பப்ளிக்கான டைம் டேபிள் நம்ம அஃபீஷியலாக அப்டேட் பண்ணியாச்சு. லைவ்லையும் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 10:50 AM அப்டேட் பண்ணியிருந்தேன். பயோ ஜுவாலஜி, பயோ பாட்டனி, டிஎன், இஎம் கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செக் பண்ணிடலாம். நிறைய பேர் இந்த பயாலஜி தான் ரொம்ப டஃபாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, அதை நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயோ பாட்டனிக்கு சிலபஸ் வந்து 6, 7, 8, 9, பயோ ஜுவாலஜிக்கு 9, 10, 11 பேட்டர்ன் வந்து பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. இது லெஃப்ட் சைடில் 12th ஸ்டாண்டர்ட், இது ஃபுல்லாக பேட்டர்ன். ஓகேங்களா, ஓகேப்பா. இப்போ நம்ம பயாலஜி பார்த்துடலாம். 9, 10, 11க்கான இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் 2 மார்க்ஸ் 3 மார்க் கம்ப்ளீட்டாக அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ இதையும் நீங்கள் படித்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் நடந்து முடிஞ்ச செகண்ட் மிட் டர்ம் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த கொஸ்டின்ஸு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணிக்கணும். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எதுவும் நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. ஒமிட் பண்ணாமல் அந்த கொஸ்டின்ஸும் நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டதுனால தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கிறேன். 10th லெசன் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் 2 மார்க் 3 மார்க். ஸோ அதனால் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருக்குது. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணும்போது ஷார்ட்ஸ்லையும் சரி வீடியோலையும் சரி கேட்கும்போது கேட்டிருந்தேன், 2 மீடியமுக்கு அப்டேட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுங்கள் சார், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களும் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது 11th லெசன். ஓகேங்களா, ஸோ லெசன் நேம் கொஞ்சம் இல்லை. ஸோ அதனால தான் தமிழ் மீடியமும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ரெஃபர் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். வித்தவுட் ஆப்ஷனோட ஸ்டடி பண்ணுங்கள். டீச்சர்ஸ் இதை பார்த்துட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் நடந்து முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. நல்லாவே நீங்கள் என்ன பண்ணிடலாம், மார்க் வாங்கிடலாம். பயோ ஜுவாலஜி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பயோ பாட்டனி பார்த்துடலாம். பயோ பாட்டனி வந்து லெசன் 6 to 9 ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் அப்படியே பார்த்துடலாம். ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக அப்படி பாருங்கள். 2 மார்க்ஸ் இது எல்லாமே வித்தவுட் ஆப்ஷனோட நீங்கள் படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ஸ் அதிகமாக தான் இருக்கும். 2 மார்க்ஸ் 3 மார்க் 5 மார்க் பயோ ஜுவாலஜி பயோ பாட்டனி 2 மீடியமுமே கொடுத்துருக்கேன். ஸோ எந்த கொஸ்டின்ஸும் நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. ஸோ நான் உங்களுக்கு நான் கம்மி பண்ணிலாம் இம்பார்ட்டன்ஸ் தரலை. இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நீங்கள் அதிகமாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு உங்கள் ஹாஃப் இயர்லி போர்ஷன் ஃபுல் போர்ஷன்ஸில் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் இன்னும் 1 வீக் கிட்ட டைம் இருக்குல்ல, நிறைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 10, 11 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி லேட்டாக நடக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் 7th லெசனுக்கான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பாருங்கள். 5 மார்க்ஸ் அப்படி நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், எல்லாமே இப்படி பார்த்துருவோம். பொறுமையாக பாருங்கள். தமிழ் மீடியமாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கும் நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருவேன். ஃபஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் காமிச்சிடுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் நான் அப்டேட் பண்ணிட்டு தான், அதனால தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு வரும்போது இதே மாதிரி கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் 2 மீடியத்துக்குமே. சரிங்களா, ஓகேவா. 8th லெசன் 2 மார்க்ஸ் அப்படியே பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த செகண்ட் மிட் டர்ம் ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணி மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஃபுல் போர்ஷன் பேஸ்டு வரும்போது ஈஸியாகவே மார்க் வாங்கிடலாம். ஸோ அதுக்கு தான் நான் அந்த அக்டோபர் மந்த்ல இல்லாமல் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களை நான் ரெஃபர் பண்ண சொன்னேன், படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிச்சிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செகண்ட் மிட் டர்முக்கு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இனிமேல் படிக்க உட்காருங்க. லெசன் 9க்கானது 2 மார்க்ஸு பயாலஜி அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதோட கண்டினியூட்டி 3 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, ஓகே. அதோட கண்டினியூட்டி தான் இது எல்லாமே. அப்படி பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட் லெசன் 10 இல்லை. ஸோ அடுத்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் அப்படியே லெசன் 6லேருந்து அப்படியே மூவ் பண்ணிடலாம். லெசன் 6 பார்த்துட்டிங்கன்னா 1 to 5 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 5 கொஸ்டின்ஸை வித்தவுட் ஆப்ஷனோட ஸ்டடி பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் லெசன் 7ல் 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 6 கொஸ்டின்ஸும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. லெசன் 6 நெக்ஸ்ட்டு லெசன் 7 மட்டும் பெண்டிங் ஆகிடுச்சா? யா, லெசன் 8 பார்த்துக்கோங்க. ஸோ
லெசன் 9. ஓகேவா? ஓகே, பயோ ஜுவாலஜி, பயோ பாட்டனி ஃபுல்லாக பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து பயோ பாட்டனி தானே? ஓகேம்மா. இப்போ நம்ம தமிழ் மீடியத்துக்கு அப்படியே மூவ் பண்ணிடலாம். தமிழ் மீடியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பயோ பாட்டனி வந்து உங்களுக்கு லெசன் சேம் தான், 6 to 9. இது உங்களுக்கு எல்லாமே கலந்துருக்கும். பேஜ் நம்பர் உட்பட உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு தமிழ் மீடியம் சொல்லியிருப்பேன். பேஜ் நம்பர் இருக்குது. நான் பொறுமையாகவே ஸ்க்ரோல் பண்ணுறேன். அப்படியே பார்த்துட்டே வந்துடுங்க. ஸோ என்னென்ன டாபிக்ஸில் பேஜ் நம்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றத மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் அதே தான். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் யூஸ்ஃபுல் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து தமிழ் மீடியம் உங்களுக்கும் நான் டெஃபினட்டாக நான் அப்டேட் பண்ணுறேன். ரெகுலராக நீ அப்டேட் பண்ணலாமா அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே இருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே கலந்து இதில் கொடுத்துருக்கேன். 6th லெசன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் கலந்து இதில் இருக்குது. ஸோ அதுதான் ஒரே இதில் உங்களுக்கு லெசன் வைஸ் இருக்கும். அப்படியே பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தாலும் தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். எது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படின்றது. அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ அக்டோபர் மந்த்லி எக்ஸாம் மூவ் ஆகிட்டு இருந்தது சேலம் டிஸ்ட்ரிக்ஸில். ஸோ அதனால தான் அதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இந்த அக்டோபர் மந்த்லி எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்டும் இல்லாமல் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். இது வரைக்கும் அது இல்லை சார், அதை நான் ஃபாலோ பண்ணலை, நான் செகண்ட் மிட் டர்முக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா டோன்ட் வரி. உங்களுக்கு நான் அக்டோபர் மந்த்லிக்கான கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க்கும் நான் கமெண்ட்ஸில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போவும் ஒன்றும் டைம் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸை இப்போ நான் பயாலஜி கொடுத்துருக்கேன்ல, பயாலஜிக்கான செகண்ட் மிட் டர்ம் கொஸ்டின்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ அக்டோபர் மந்த்லி முடிஞ்சதில்ல, அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, லெசன் 9 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து பயோ ஜுவாலஜி பார்த்துடலாம். 9, 10, 11 இல்லையா? 9th லெசன் அப்படியே பார்த்துட்டே வந்துடுங்க. பேஜ் நம்பர்ஸோடு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ எனக்கு மறக்காமல் நான் கேட்ட மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ரெகுலராக தமிழ் மீடியமுக்கு அப்டேட் பண்ணலாமா அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த ஃபஸ்ட் மிட் டர்ம் பேஸ்லேயே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு நான் ரெகுலராக எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் மேக்ஸிமம்ஸ் அப்டேட் பண்ணிடுவேன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் மெயின் சப்ஜெக்ட் பயாலஜி நிறைய பேர் டஃபஸ்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுதான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ 11th இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டோன்ட் வரி, உங்களுக்கு நான் டெஃபினட்டாக நான் அப்டேட் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. ஸோ உங்கள் ஒர்க்கும் கொஞ்சம் எனக்கு அடிஷ்னலாக இருந்ததுனால கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது. ஸோ அதுவும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு 11th டெஃபினட்டாக நான் விட மாட்டேன். 11th டெஃபினட்டாக மெயின் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோ எல்லாமே நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 11th லெசனு கம்ப்ளீட்டாக அப்படியே பார்த்துட்டே வாங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, அழிவின் நிலையனங்கள், இந்த கொஸ்டின்ஸ்லாம் எதுவும் ஒமிட் பண்ணக்கூடாது. வித்தவுட் ஆப்ஷனோடு நீங்கள் படிக்கணும். அதுதான் இதில் கொஞ்சம் சொல்கிறது. ஓகேப்பா. ஓகே, ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.